நிரூபிக்கப்பட முடியாமல் திருப்பி அவங்க வேலை செய்கிறாங்க. அது ஒரு 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் ஒரு 46 பேருக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி நிறைவான ஒரு ஃபைனல் ஆர்டர் அவங்களுக்கு வரப்போகுது. 56 பேருக்கான ஒரு ஸ்க்ரூட்டினி நடந்தது. என்ன மாதிரி நிகழ்வு நடந்தது, அதுக்கான எக்ஸாமினேஷன். இது இல்லாமல் வழக்கு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் சரி, எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, தவறு என்று எடுத்து மாணவர் மனசு பெட்டின்னு வைக்கணும். இவ்வளோ நாள் இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் மாணவர் மனசு பெட்டின்னு வைக்கல. ஏன் மாணவர் மனசு பெட்டின்னு வைக்கிறோம்? எதனால் இந்த தகவல் வந்து நம்ம காதுக்கு வருது நமக்கு? இல்லைன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை கூட வராமல் மாணவர் மனசு பெட்டி வந்து பிள்ளைங்க எழுதி போடும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேரும் அவங்களுடைய முகவரியும் ரகசியமாக வைக்கப்பட்டு அதை நாம் இன்றைக்கி நம்ம விசாரணை செய்கிறோம். தவறு யார் செய்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குறது எங்களுடைய கடமை. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுடைய வெறுமனே தவறு செஞ்சுட்டு அவங்க சிறை தண்டனை அடைஞ்சால் மட்டும் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டே கேன்சல் பண்ணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு சிஞ்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த வரைக்கும் ஹலோ ஹலோ